ஹலோ, லீவுக்கு வந்து இந்த தொப்பியை வந்து காலேஜ் படிச்சு சிட்டிக்கு வந்து அந்த இருக்க பாருங்க பாலு ஹோட்டலு. ஒரு சாய் ஒன்று அடித்தாதான். கடல் கடந்து பயணப்பட்டோம் எங்கள் கடனை அடைக்க. காலமும் சென்றது எங்கள் இளமையும் சென்றது, ஆனால் கடன் ஒருபோதும் ஒளிந்த பாடில்லை. நம்பிக்கையோடு கடந்து செல்கின்றோம், காலம் ஒரு நாள் எங்களுக்கு விடியலை கொடுக்காதா என்ற ஏக்கத்தோடு. இங்கே பாரு எப்பா நாகர்ஜூ நான் கல்யாண ஜுவல்லர்லேருந்து வெளியே வரோம். இது என்ன, இதுதாங்க கல்யாண ஜுவல்லரியோட என்ட்ரன்ஸு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் சிட்டிக்குள்ளே இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். எங்கே பஸ் ஆப்போசிட்டுக்கு போகணுமோ? இப்போ நாங்கள் வந்து மாலியாவுக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து பஸ் ஏற போகிறோம். நான் இப்போ ஃபாயிலேருந்து மாலியாவுக்கு வா குடிச்சிக்கலாம், வா பெப்சி தான் இருக்குது, வா. அங்கே அந்த அந்த ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்புக்கு தான் நாங்கள் போய் இப்போ பஸ்ஸு போய் ஏற போகிறோம். என்ன மாலியாவுக்கு போய்ட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறோம், ஓகேவா? நான் ஃபாயில் அந்தளவுக்கு வந்து இருக்குது, நிறைய இடம்லாம் இருக்குது. ஆனால் எங்களுக்கு வந்து டைம் இல்லை. எங்களுக்கு வந்து லீவு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து எங்களுக்கு லீவு முடிஞ்சிடும். ஓகே, ஃபாயிலேருந்து மாலியாவுக்கு பஸ் ஏறியாச்சு. இங்கேருந்து ஒரு 1.25 மணி நேரம் ட்ராவல் வரும். 280 ஃபில்ஸ் தான் இங்கேருந்து மாலியாவுக்கு, ஃபாயிலேருந்து மாலியாவுக்கு. நானும் தம்பியும் இங்கே ஏறியாச்சு. பஸ்ஸில் எல்லாம் உட்காந்துருக்குதோ. வீடியோ வந்து எடுக்கலாம் தான் நினைக்கிறேன், ஏன்னா ஏற்கனவே வீடியோ போட்டிருந்துச்சோ, அதனால் நானும் வீடியோ வந்து எடுக்கிறேன். ஏன்னா வயலன்ஸ் கண்டென்ட்டு விழுந்துருச்சுன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு சோழியை முடிச்சு விட்ருக்கோம் இங்கேயே. அப்புறம் நம்மளால் ஊருக்கு வந்து போக முடியாது, சிறை தண்டனையை தான் வந்து அனுபவிக்கணும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு வந்து எடுத்துக்க வேண்டியதான். ஒரு வழியாக மாலியா பக்கத்தில் வந்து ரீச் ஆகிட்டோம். வியூஸ் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து செம்மையாக வந்து இருக்குது பார்த்திங்களா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்து எங்கள் ஸ்டாப் வந்தோன்னா நாங்கள் வந்து இறங்கிடுவோம். நான் கீழே இறங்கிட்டு மோஸ்ட்லி என்ன அளவுக்கு வந்து கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணி பார்க்குறேன். மோஸ்ட்லி வந்து பிளர் பண்ணி தான் வந்து போடுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். கீழே இறங்கியாச்சுங்க ஒரு வழியாக மாலியாலாம் வந்து இறங்கியாச்சு. இது வந்து பெஸ்டல் யூசுஃபி. அப்படியே அல்ட்ரா வைடில் தான் வச்சு எடுக்கிறேன். இந்த பஸ்ஸில் தான் நாங்கள் வந்தது, கேபிடிஸில். இதில் வந்து அது நீங்கள் வந்தீங்கன்னா தான் காசு கொஞ்சம் கம்மி. கூட்டம் செம்ம கூட்டம், ஏன்பா நிற்க கூட முடியலை. இஞ்சாக நான் வந்தோம். அந்த கூட்டத்தில் வந்து ரொம்ப நாங்கள் வந்து இஞ்சாக நகர்ற மாதிரி போயிடுச்சு. செம்ம கூட்டம். வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே டயத்துக்கெல்லாம் வந்திங்கன்னா கொஞ்சம் முன்னேறத்தையோ இங்கே வந்திருக்கு இந்த சைடுக்கெல்லாம். கொஞ்சம் ஒரு 7:30க்கெலாம் வந்திங்கன்னா ரொம்ப க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக வந்துருக்கும். உங்களால் இந்த பிரிட்ஜை வந்து கிராஸ் பண்ணியே போக முடியாது, அந்தளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். நான்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டுட்டேன். இதில் எப்பட்றா இது ஏறி நம்ம எப்போ நம்ம எப்போ போய் பர்ச்சேஸ் பண்ணுறது? ஏன்னா ஃப்ரெண்டு வேறு மீட் பண்ண வேறு போயிட்டுருக்குறோம். அதனால் ஒன்றும் செய்ய முடியலை இந்த டயத்தில். ஃப்ரெண்டு வந்துட்டாப்புல, அவரை மீட் பண்ணிவிட்டு அவர் தான் முன்னாடி நடந்து போயிட்டுருக்காப்புல. அவர் ஃபேஸ் வந்து காட்ட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டாப்புல, வேணாமாப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அவரே வந்து நான் இதுலேருந்து நான் மறைச்சிடுவேன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி இது எல்லாத்தையும் நான் பிளர் பண்ண தான் வந்து செய்வேனே. எந்த அளவுக்கு வந்து கூட்டத்தை வந்து பாருங்கள். கூட்டம் பயங்கர ஹெவியாக வந்து இருக்குது. நிற்கிறதுக்கே வந்து அந்தளவுக்கு வந்து இடம் இல்லாத அளவுக்கு செம்ம கூட்டம். என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. இதாங்க வந்து சந்தோஷம். ஏன்னா நம்ம ஊர் ஆளுங்க எல்லாமே வந்து மாலியாவில் வந்து மீட் பண்ணலாம், பார்க்கலாம். அந்த லீவு டயத்துக்கெல்லாம் வந்திங்கன்னா மாலியாவாக இருக்கட்டும், ஃபாயிலாக இருக்கட்டும், ஃபுல்லாக வந்து நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா நம்ம மனுஷ மக்களை பார்த்து பேசுகிறது தானே. ஏன்னா இது உள்ளெல்லாம் காட்டலாமா என்னங்கிறது வந்து தெரியல. இருந்தாலும் நான் ஓட விட்டுறேன், இதெல்லாம் நான் ஸ்லோவாக வந்து ஓட விட்டுறேன். இது வந்து டிவிஎஸ் ரெஸ்டாரண்ட். இது நாங்கள் இங்கே தான் இது உள்ளே தான் போய் வந்து சாப்பிட்டது ஃபஸ்ட்டு. ஏன்னா நைட்டு சாப்பாடு இங்கே தான் உள்ளரையும் போய் சாப்பிட்டுட்டு தான் அதோட வந்து வீட்டுக்கு கிளம்புவோம், பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு. மோஸ்ட்லி நான் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி காட்டுறேன், ஓகேவா? என் ஃப்ரெண்ட் இருக்கானே, இந்த கண்ணாடி செக்ஷனுக்கு வந்தாலே போதும், கண்ணாடி எடுத்து போடணும்னு சொல்லிட்டு சொல்லுவான், வாட்ச் எடுத்து கட்டணும்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீங்கள் வந்து ஒரு விலாகர், ஒரு யூடியூப் சேனல்லாம் வந்து வச்சுருக்கீங்கன்னா இங்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கெல்லாம் வந்து மைக்கு, ஏன்னா அந்த ஸ்டாண்ட் ஐட்டம் எல்லாம் வந்து இங்கே மாலியாலெல்லாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் வந்து இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து சொன்னேன், இந்த மாதிரி சட்டை எடுத்துகிட்டு போகண்டா அப்படின்ட்டு. கம்ப்ளீட்டாக அழைச்சிட்டு போயிட்டு ரிட்டர்ன் திரும்பிடுச்சு. நான் அதோடய அது உள்ளரையே வந்து அந்த மாலுக்குள்ளரே வந்து நம்ம ஜோஸ் ஆல்காஸ்லாம் வந்து இருக்குது. சரி நம்ம உள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்ப்போம், கோல்டு ஏதாச்சும் வந்து நம்ம சீட்டு மாதிரி போட்டு நம்ம வந்து வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம அங்கே நிற்கக்கூடிய நம்ம ஆள்கிட்ட வந்து கேட்டோம், விசாரித்தோம். நம்ம சிவில் ஐடியை வச்சு நம்ம வந்து மந்த்லி வந்து நம்ம அமௌண்ட் வந்து கட்டிக்கலாம். 20 தினார் வரைக்கும்லாம் வந்து கட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசியில் வந்து நம்ம அமௌண்ட்டு சேர்ந்தவுடனே நம்ம வந்து கோல்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அந்த பிரிட்ஜை வந்து நாங்கள் க்ராஸ் பண்ணி ஒரு வழியாக நாங்கள் கிராண்டுக்குள்ளே வந்து போகிறதுக்காண்டி வந்து நிற்கிறோம். கிராண்டுக்குள்ளேயும் போய் காட்டுறோம் பாருங்கள் இப்போ வியூலாம். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் ஐட்டம். ஏன்னா நம்மளுக்கு தேவையான பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான்.
நம்ம ஊரே இங்கே வந்து கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் ஜாஸ்தி தான், எல்லாமே வந்து ஜாஸ்தி தான். ஆனால் என்ன இது எல்லாம் ஃபாரின் ஐட்டம். ஏன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்குது பார்த்திங்களா, பிளாஸ்டிக்காக அடித்து நவுற்றி குமிச்சு வச்சுருக்குது. இதெல்லாம் இந்த செக்ஷனை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம அந்த டூல்ஸ் பாக்ஸ் வந்து சொல்கிறோம்ல அந்த செக்ஷனு, இந்த பைப்பு, இந்த காருக்கு தேவையான அந்த டூல்ஸு இதெல்லாம் வந்து இருக்கிறது. ஏன்னா அந்த காட்டுற பாருங்க அந்த வீடியோலேயே வந்து கிளியராக வந்து தெரியுதா உங்களுக்கு. ஏன்னா இதில் பாருங்கள் அந்த ஏர் கன்லேருந்து டயரு சப்போஸ் வந்து பஞ்சர் ஆனிச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம அந்த இது ஒட்டுறது எல்லாம் வந்து இருக்குது. இது பூ ஐட்டம்ஸு, அந்த டாய்ஸ் வந்து சொல்கிறோம்ல, ஊருக்கு போகும்போது நீங்கள் வந்து விளையாட்டு ஜாமான் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து கேட்கும், அதுக்கு வந்து இது பெஸ்ட்டான ஆப்ஷன்னு நினைக்கிறேன். ஏதோ வீடியோ வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணிக்கிட்டுருக்குறோம். நான் இங்கே யாரும் வந்து இல்லை, அதனால் வந்து எடுத்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அது பர்மிஷன் வந்து இருக்குது. பாருங்கள் பொம்மையெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் உள்ளார போய்ட்டு எனக்கு உண்மையிலேயே எனக்கு செம்ம சந்தோஷம். எனக்கு இந்த டாய்ஸ் ஐட்டம்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி. வந்து நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு ரொம்ப அது ஒரு ஆசை. ஏன்னா இந்த இதில் வந்து பாருங்கள், இதெல்லாம் என்னது டிஷ்யூ ரோல்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சைடுக்கு வந்து பாருங்கள் பூஜை ஐட்டம்ஸ் ஜாமான், இதெல்லாம் வந்து விளக்கு, இந்த குத்து விளக்குலாம் வந்து சொல்கிறோம்ல அந்த இது நிறையா இன்னும் நிறையா வந்து இருக்குதுங்க. ஏன்னா நீங்கள் இந்த மால்குள்ளெலாம் நீங்கள் வந்தீங்கன்னா ரிட்டன் நம்ம வந்து வெளியில் போகிறதுக்கே வந்து தோணாது. அந்த அளவுக்கு ரொம்ப இதாக வந்து இருக்கும். நம்ம ஏதாச்சும் நம்ம வாங்கிட்டு தான், எப்படி இருந்தாலும் நம்ம ஏதாச்சும் வாங்கிட்டு தான் நம்ம வந்து போவோம். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா ஒரு வழியாக நம்ம வந்து முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணி தான் நம்ம வந்து பஸ்ஸு ஏற போகணும். ஏன்னா அந்த திருப்பிக்கு அந்த பிரிட்ஜ்லேயே வந்து ஏறியாச்சு. நான் பிரிட்ஜை ஏறி க்ராஸ் பண்ணி நம்மளுக்கு லீவு வந்து அவ்வளோதான் முடிய போகுது. ஒரு வழியாக பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நடந்து போயிட்டுருக்கோம். இந்த ஜாமான்லாம் வாங்கியாச்சு. என்ன ஒரு வழியாக நடந்து போயிட்டுருக்கோம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி உள்ள விழாக்கு அவ்வளோதான். இன்றைக்கி லீவு நமக்கு செம்மையாக வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த லீவுக்கு வந்து பார்ப்போம். ஓகேவா?